ஆஞ்சநேயா, இந்த மாண்ட்ரியால்ல எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. வாங்க சகல வாங்க. ஆஹா, எஸ்ஏ கலைங்கிற என் பேர் இப்படி சகலன்னே மாத்திட்டீங்களா? உடுப்பா, என்னப்பா நீ வேற. வா 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 வா. ஏமா நம்ம சகல வந்திருக்காரு. காஃபி போடவா? ஏமா தீபாவளி அதுவுமா வந்திருக்கேன், வெறும் காஃபி தானா? அப்படியே பட்சணம் ஏதாவது இருந்தா பண்ணிருந்தா கொண்டு வாமா. பக்ஷனா ஒரு பிளேட்டா? எனக்கு 2 பிளேட்டா சேர்த்து சொல்லுங்க. வாப்பா வா வா வா. கல்யாணம் வாப்பா வாப்பா. தீபாவளி அதுமா என்ன அதிசயம். வா 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 வா. கல்யாணம்? யாரு கல்யாணம் எனக்கு தெரியலையே. இவர்தான்மா நம்ம அந்த முத்துகிருஷ்ணனோட பையன் வி கல்யாணம். ஓ சார், என்ன சார் தீபாவளி அன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க? ஒய்ஃபு குழந்தை எல்லாம் கூட்டின்னு வரலையா? அட போங்க சார், வி கல்யாணம் தான் சார் பேரு. ஒன்னும் வெறும் பயலாவே இருக்கேன். போங்க. என்ன கல்யாணம் இதுக்கு போய் அழுத்துக்கிறீங்க? கல்யாணம்லாம் ஒரு மேட்ரா? நம்ம ஜோசியர் இருக்காரு, அவரை கேட்டா 1-9 புடிச்சு கொடுக்க போறாரு. அட போங்க சார், நீங்க வேற. ஆஞ்சநேயர்னு பேர் வச்சவரெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம்னு பேர் வச்சு எனக்கு கல்யாணம் ஆகல. நீங்க வேற, எங்க குடும்பத்துல யாருக்குமே கல்யாணம் ஆகல, எங்க அம்மா அப்பாவை தவிர. என்ன கல்யாணம் இதுக்கு போய் சொல்ற? நம்ம ஊர்ல அந்த கல்யாண மாலை அது இதுன்னு நிறைய கல்யாண ஆப் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுல புடிச்சு போட வேண்டியதுதானே உனக்கு? என்ன பிரச்சனை சார்? என்ன சார் பேசுறீங்க? இதுக்காக இந்தியால டிக்கெட் பிடிச்சிட்டு போயிட்டு வருவாங்களா? இருக்கிற விலைவாசி இல்ல இங்க என்ன சார் இருக்கு, அதை சொல்லுங்க சார். அது ஆனா கரெக்ட். சூப்பர்பா, தீபாவளி அதுவும் ஒரு அற்புதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுத்துருக்கீங்க. நம்ம என்ன பண்றோம், மாண்ட்ரியலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டிங் ஆப் ரெடி பண்றதுக்கு பிளான் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நான் என்ன பண்றேன், நம்ம விபிஎஸ் கன்சல்டன்சி சர்வீஸ்கிட்ட போய் பேசிட்டு என்ன பண்றதுங்கிறது அடுத்த சீன்ல பார்ப்போம். ஆஹா, கல்யாணம் நீ இனிமே வெறும்புள்ள கல்யாணம் இல்லப்பா, விளையாட்டுக்குள்ள கல்யாணம் ஆக போற. ஆஞ்சநேயா, ஏதோ உங்க வார்முகூர்த்தம் பலிச்சா சந்தோஷம் தான். வா கலை. நான் கூட உன்னை ரொம்ப நாளா பார்க்கல. உங்க டயலாக் சகிக்கல. யார் கலை இது? மறந்தே போயிட்டேனே, இவர் என் ஃப்ரெண்ட் ஆஞ்சநேயர். நம்ம எதுக்கு பேச வந்தோமோ அதுக்கு வருவோம். முன்னாடி நம்ம ஃபோனில் பேசணும் இல்லையா, அந்த ஆப் டெவலப்மெண்ட்டு. நான் ஆஞ்சநேயரோட பேசும்போது அந்த ஐடியாவே கிளிக் ஆச்சு. ஓகே, அதனால தான் அவரையும் கூட்டினே வந்துட்டேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து தான் டெவலப்மெண்ட் இருக்கா? நானும் யோசித்தேன். அதன் பிறகு அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஒருத்தர் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கேன். அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவார். கரெக்டாக இன்வெஸ்டர் நீங்களும் இங்கே இருக்கிறீங்க, ஆப் தேவையான ஆளும் இங்கே இருக்காங்க, ஐடியா கொடுத்தவங்க. ஸோ நீங்களும் இருக்கலாமே இன்டர்வியூக்கு எங்கள் கூட. எங்களுக்கு இதை பற்றி ஒரு விஷயமும் தெரியாது, உங்களை நம்பி இருக்கோம். நம்ம விளையாட்டு பிள்ளைக்கு வயசான பிள்ளைய ஆறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்க, இதான் எங்களோட ஒரே ஒரு விண்ணப்பம். கவலையே படாதீங்க, யாம் இருக்க பயமே. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் டிசம்பருக்குள்ள. சார், நான் ஆந்திரா இல்லை சார், தமிழ்நாடு. ஆந்திராவா? ஆந்திரேயா, உள்ளவான்னு சொன்னேன். அதான் வந்துட்டேனே. சரி, bonjour monsieur. bon appétit, oui. சரி, உனக்கு எவ்வளோ ஃப்ரெஞ்சு தெரியும்? உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ஃப்ரெஞ்ச் இஸ் அ வெரி ஃபனி லாங்குவேஜ். எங்களுக்கு லாஃப் ஃப்ரெஞ்சு, வாக் ஃப்ரெஞ்சு, டாக் ஃப்ரெஞ்சு எல்லாமே தெரியும். நீங்கள் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. நீ என்ன ரேஷன் கடையா வச்சுக்கிற? எவ்வளோன்னு கேட்குற? யோ, dis-moi, quel est ton nom? உய் ஏய், கள்ளத்தனம் இல்லைப்பா, நான் நல்லவன். ஏன் கள்ளத்தனம் சொல்கிறீங்க? இல்லையா, பேர் என்னன்னு பிரெஞ்சில் கேட்டையா. ஓ நோ, M.A. பிள்ளை. M.A. பிள்ளை? மா பிள்ளை? அட மாப்பிள்ள. உய் மாப்பிள்ளை. ஓகே மாப்பிள்ள, நீ இங்க எதுக்கு வந்திருக்கன்ட்டு தெரியுமா? அதான் சார், நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் வேணும் ஒரு ஏஐ ஆப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறீங்களே, அதனால வந்தேன். ஆமாம்ல, ஆமாம். இந்தியாவில் நாங்கள் வந்துட்டு ஒரு டேட்டிங் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு. அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை, அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உய் பண்ணிடுவோம். Tu sais c'est quoi AI, artificielle intelligence? Oui. Merci. Oui. Bon, சரி, உனக்கு ஓரளவுக்கு ஃப்ரெஞ்சு தெரியுது, கரெக்டாக உய் சொல்கிற, மெஸ்ஸி சொல்கிற. Oui. En plus, வேற வழி இல்லை. Bah, vous êtes sélectionné, hein? Félicitations. Merci. Bon, de rien. சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்.
நன்றி சார், செலக்ட் பண்ணிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்க நடக்க போகுது, எப்படி, கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. இந்தியாவிலப்பா. ஓகே. நமக்கு இந்தியாவில் ஒரு ஆளுக்குறான். அந்த ஆள் கிட்ட சொன்னா அவன் இன்னொரு ஆள் கிட்ட சொல்லி அந்த ஆள் வேற ஒரு ஆள் கிட்ட நம்மளுக்கு கான்டாக்ட் கொடுப்பான். சார் எத்தனை நாள் சார் வச்சிருக்கீங்க? பெரிய ப்ராஜெக்ட் போல. Oui, oui, c'est un grand projet. பரவாயில்ல சார், நீங்களும் சூப்பரா ஃப்ரெஞ்ச் எல்லாம் பேசுறீங்க. இந்தியா சொல்றீங்க, பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டு, ஷேட்டன்ல ஒரு ரூமு, இப்படி எல்லாம் போட்டீங்கன்னா நல்லா சூப்பரா பண்ணிடலாம் நாங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை. ஷெரட்டன்ல ரூமு, பிசினஸ் டிக்கெட் தானே, பாத்துக்கலாம். மர்சி மர்சி. இந்த உயி மெர்சியை தவிர எதுவும் தெரியாதா உனக்கு? சார் பான் அப்பிடேட் அப்பவே சொல்லிட்டேனே. அடச்சி, இன்னும் 5 நிமிஷத்துல கிளைண்ட் கால் வேற வரப்போகுது. இந்த பசங்க எங்க போனாங்க? எங்கடா போனீங்க? ரஜினி, கமல். சார் நாங்கள் எங்கே போனோம், யார் கூட போனோம், என்ன பண்ணோம், அதெல்லாம் மேட்டரே இல்லை சார். வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவோம் சார். என்ன மேட்டர் சார்? அவன் தான் மேட்டர் இல்லைன்னு சொல்றானே சார். சரி, நான் சொல்றது கவனமா கேளுங்க. இன்னும் 1 நிமிஷத்துல கனடால இருந்து ஃபோன் கால் வர போகுது. கல்யாண மாலை ப்ராஜெக்ட்னு ஒரு டேட்டிங் ஆப் கிரியேட் பண்ண போறோம். சார் இதெல்லாம் ஜிஜிபி மேட்டர் சார். எங்க ஊர்ல ஒருத்தன் ஆப் அடிக்கிறதுக்கு சூப்பரான ஆள் இருக்கான். அவனை கூப்பிட்டு வரவா? டேய், ஆப் இல்லடா, ஆப். நம்ம ஃபைனல் இயர்ல காசு கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணும்ல. அதுவா? உங்க 2 பேரையும் வந்து நான் லீட் ஏஐ ஸ்பெஷலிஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். புரிஞ்சுதா? டேட்டிங் ஆரம்பிக்கலாங்களா? டேட்டிங் இல்லடா, டேட்டிங் ஆப். ஏய், ஆனா டேட்டிங் ஆப் தப்பில்லையாடா? நம்மளால ஒரு 4 பேரை சேர்த்து வைக்க முடியுதுன்னு வச்சுக்க, எதுவுமே தப்பு இல்ல பாஸ். மன்னார் இருக்காங்களா? எஸ், திஸ் இஸ் எம்ஏ மன்னார் ஸ்பீக்கிங். டேய் மாமனார், நான் விவாகமூர்த்தி பேசுறேன். ஓ ஹலோ மூர்த்தி, எப்படி இருக்க? அவி கனடால இருக்க. நான் சவா, நீ சவாவா? ஐயோ, என்ன கேக்குற? தீபாவளி மழை வெள்ளத்துல வந்து வாழ்வா சாவான்னு தெரியாம இருக்கும். நீ வேற சாவா சாவான்னு. பாஸ் இங்கிலீஷ் பேசு. டேய், அது இங்கிலீஷ் இல்லடா, ஸ்பானிஷ். நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஸ்பானிஷ் இல்ல, பிரெஞ்சியா அது? இருங்க, சொல்லு மூர்த்தி. ஏய் மன்னார், நம்ம ஏற்கனவே வந்து இந்த டேட்டிங் ஆப் பத்தி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணத பத்தி பேசணும் தெரியுமா? ஆமா. அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குது? ஓகே மூர்த்தி, நாங்க வந்து 2 லீட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஹையர் பண்ணியிருக்கோம். ரஜினி, கமல்னு ஒரே ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய போறாங்க. ரஜினி கமல் வச்சு ஒரே ப்ராஜெக்டா? உருப்பிட்ட மாதிரி தான். அதை விடு, இங்க நானும் கனடால ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கேன். அவர் பேரு வந்துட்டு எம்ஏ பிள்ளை. எம்ஏ பிள்ளையா? மாப்பிள்ளை. மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். ஓகே மூர்த்தி, இந்த ப்ராஜெக்ட் மாப்பிள்ளையும் மாமனாரும் பார்த்துப்போம். நீங்க கவலையப்படாதீங்க, ப்ராஜெக்ட் சக்சஸ். அவரை லைன்ல போடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். குட் மார்னிங் மிஸ்டர் பிள்ளை. குட் மார்னிங் மிஸ்டர் மாமனார். So very good. As Mr. Murthy has discussed the other day. சார் ஹலோ, தமிழ் தெரியும் தானே? உங்களுக்கு தமிழ் வருமா? ஆமா சார், கோயம்புத்தூர் சைடு நல்லா தமிழ்ல பேசலாமே. ஏய், கனடா ப்ராஜெக்ட் மேனேஜர் தமிழர்டா. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. ப்ராஜெக்ட் அப்படியே பண்ணுங்க, ட்ரை பண்றோம். அப்போ நம்ம விஹாமூர்த்தி சொன்னாங்களே, அதை பத்தி கொஞ்சம் ரிக்குவயர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். நீங்க வேணா அதை எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்கடா. நம்ம டேட்டிங் ஆப் நல்ல ஏஐ ஆப்பை பண்ணணும். அந்த ஆப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். பேரு மேப்பிள் மேட்ஸ். ஹே, மேப்பிள் மேட்ஸ் ஆண்டா. மேப்பிள் மேட்ஸ். மியூட் பண்ணுங்க சார். ஸ்பெல்லிங் சொல்றா. MAPL மாப்பிள்ளை மேட்ஸ். மேப்பிள் மேட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை மேட்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. மேப்பிள்டா. சரி, அன்மியூட் பண்றேன், கவனம் இருங்க. எஸ் மிஸ்டர் பிள்ளை. சார் இப்போ பாருங்க, இந்த டேட்டிங் ஆப்க்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் நாங்கள் நம்ம கஸ்டமர் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கிறோம். அந்த ரிக்குவயர்மெண்ட் சொல்ல பத்தி எப்படின்னா, யாருக்கு அந்த டேட்டிங் ஆப்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் தேடுறாங்களோ அவங்க வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு இப்படி இருக்கணும், பார்க்கறதுக்கு இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஆப் உருவாக்கிட்டு காட்டணும். அதுதான் அந்த ஆப்போட வேலை. ஏய், நோட்ஸ் எடுத்துனீங்களா?
எனி கொஸ்டின்ஸ்? நோ கொஸ்டின்ஸ். சரி, இன்னொரு கீ ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த ஆப்பை வந்து தீபாவளி ரிலீஸ்னு சொல்லிருந்தோம், இப்போ போஸ்ட்போன் ஆயிடுச்சு. எத்தனை சீக்கிரம் கொடுக்க முடியும் உங்களுக்கு? எத்தனை சீக்கிரம் கொடுக்க முடியும்? கிறிஸ்மஸ்க்குள்ள கொடுக்கலாம் சார். ஓகே மிஸ்டர் பிள்ளை, கிறிஸ்மஸ்க்குள்ள கிஃப்ட் மாதிரி கொடுத்துருவோம். ஓ சூப்பர், தட் ஒர்க்ஸ். வெரி குட். அப்புறம் கோலைவ் கிறிஸ்மஸ் கிட்ட வச்சுக்கலாம். கோ லைவ் கிறிஸ்மஸ் கிட்ட மன்னார்குடி இல்லாட்ட மாயாவரத்துல வச்சுக்கலாம் சார். சார் ஆன்சைட். சார் இருப்பா, எங்களுக்கும் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இருக்கு, நாங்களும் டிராவல் பண்ணோம். நாங்க வேணா இந்தியா வரோம், நீங்க சொல்லுங்க. சரி, நம்ம கனடாக்கு வந்தா எப்படி சார்? வேணாம், நாங்க டிராவல் பண்ணோம் சொன்னேனே. ஓ அப்படி வரீங்களா ப்ராஜெக்ட் மேனேஜர்? ஓகே, கனடா இல்ல இந்தியா இல்ல, நடுவுல துபாயில வச்சுட்டா எப்படி சார்? I'm okay. துபாய் எப்படிடா? பேங்காக். Hey, damn it. Dubai is okay. That's it. துபாய் ஃபைனல் பண்ணிட்டாங்கறா. சரி, எங்க பெரியம்மா பார்த்துட்டு வருவோம். மேப்பிள் மேட்ச் ஆப் ஒன்று ஆப்பிள் ஐபோனில் உண்டு, கூகுள் பிளே ஸ்டோரில் உண்டு, அதை கொண்டு ஆள தேடு. மேப்பிள் மேட்ச் ஆப் ஒன்று ஆப்பிள் ஐபோனில் உண்டு, கூகுள் பிளே ஸ்டோரில் உண்டு, அதை கொண்டு ஆள தேடு. கோடி சப்ஸ்கிரைபர் சேர்ந்து ஆச்சு வெறும் 6 நாட்களில் தேடித்தர உண்டு ஆர்கிடெக்சர். உன்னுடைய தேவை அதை உளறி கொட்டி கிளறி மூடினா ஏஐயின் உதவி கொண்டு ஆப்பு உனக்கு ஆளை காட்டுமே. மேப்பிள் மேட்ச் ஆப் ஒன்று ஆப்பிள் ஐபோனில் உண்டு, கூகுள் பிளே ஸ்டோரில் உண்டு, அதை கொண்டு ஆளை தேடு. லலலா 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 தேடு தேடு தேடு. ஹலோ மிஸ்டர் மாமனார், எப்படி இருக்கீங்க? ஹலோ மிஸ்டர் மாப்பிள்ள, சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபிளைட் ஜர்னி எல்லாம் ஓகேயா? சூப்பர், பிசினஸ் கிளாஸ் ஒரே தூள் கலப்பிடுச்சு. அப்புறம் ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடியா? எங்களை லீட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் கேளுங்களேன். ஓ, கமல் ரஜினி. நான் கமல் சார். நான் ரஜினி சார். சரி, ஏதோ அதெல்லாம் விடுங்க. கோ லைவ்க்கு ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுது சார். நீங்க இன்புட் கொடுக்க வேண்டியது இமேஜ் கக்குன்னு கக்க போகுது. ஏதோப்பா, இந்த மாமனார் மானம் கப்பல் ஏறாம இருந்தா சரி. ஹலோ சகல. ஹேய், நம்ம கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்கப்பா. டேய், நம்ம யூடியூப்ல பார்த்தோம்ல. ஆமாண்டா, ஆஞ்சநேயர் சார். சார் 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 ஒரு செல்ஃபி சார். செல்ஃபிலாம் இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருங்க. இவர் தான் நம்ம கிளையண்ட். இவரை முதல்ல கவனிச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்புங்க பார்ப்போம். யாரு? ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? ஐயோப்பா, யார் சார் இவங்கெல்லாம் புதுசா கூட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் தெரியும் உங்களுக்கு, நம்ம சகல இன்வெஸ்டர். அவரு தான் நம்ம ஊர் மாற்றியார்ல பிபிஎஸ் நம்ம விவாகமூர்த்தி. அவர் தான் மாப்பிள்ளை, அவர் தான் மாமனார். ஆஞ்சநேயர் சார், போதும் சார். மாப்பிள்ளை மாமனார் சகலன்னு சொல்லிட்டு பொண்ணை காமிங்க சார். அமைதியா இருப்பா. மாப்பிள்ளை ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு, பார்த்து ஒரு பொண்ணை பிடிச்சு கொடுங்க பார்ப்போம். உங்களுக்காக தான் சார் இந்த ஆப்பே பண்ணியிருக்கோம். பஸ் உங்க குடும்பத்திலே கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்க. சொல்லுங்க ஒவ்வொரு ரெக்யர்மெண்டா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கா? இல்லப்பா, ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு தான் பார்க்கணும். நல்ல மாப்பிள்ளை போட்டோ காமிங்க அக்காவுக்கு. சொல்லுங்க மச்சான், என்ன ரெக்யர்மெண்ட்? டேய், என்னடா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், எல்லாம் மாப்பிள்ள மாமனாருன்றாங்க. நான் மச்சான்னு சொன்னா மட்டும் உனக்கு கோவம் வருதாக்கும்? ஓ, சொல்றத கேளுங்கப்பா. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை அமெரிக்கா மாப்பிள்ளாவே இருக்கணும். இந்த அறந்தாங்கி ஆண்டிப்பட்டிலாம் வேணாமா சார்? இல்லப்பா, ஒன்லி அமெரிக்கா. ஓகே, அமெரிக்க மாப்பிள்ளை நோட் பண்ணிக்கோ. மாப்பிள்ளை கோட்டு சுட்டெல்லாம் போட்டு ட்ரிம்னு இருக்கணும். கோட் சுட்டு பார்சல். சார் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி சார் இருக்கணும்? ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா ஆடு மாதிரி இருக்கணும்யா. ஆடா? ஏய், எல்லாரும் மாப்பிள்ளை ஆடு மாதிரி தலையை ஆட்டணும் தானே சொல்லுவாங்க. அதானே. யோ, ஆடுன்னா கோட்டு சினிமால விஜய் வராங்கல்ல, அப்படி இருக்கணும்யா. ஓ, தளபதியா? ஓகே ஓகே. சின்ன விஜயா பெரிய விஜயா சார்? சின்ன விஜய் தான்யா. ஸோ ஹேர் ஸ்டைல் சின்ன விஜய் நோட் பண்ணிக்கோ. இந்த காதை பத்தி சொல்லவே இல்லையே. இல்லப்பா, எங்க அக்கா கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. ஆஹா. மாப்பிள்ளை எங்க அக்காவை லிசன் பண்ற மாதிரி காது விரிஞ்சு இருந்தா நல்லா இருக்கும். பெரிய காது. மாப்பிள்ளைக்கு பெரிய காது இருக்க வேண்டும், நோட் பண்ணிக்கோ. அப்புறம் மாப்பிள்ளைக்கு மீசை வேண்டாம், தாடி மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணி போட்டுக்கோங்க. என்னடா அவன் அமெரிக்கா மாப்பிள்ளைன்ட்டு அரேபியா மாப்பிள்ளைக்கு போயிட்டான். ஏய், அவன் சாமியார் மாதிரி தாடி நீளமாவா வைக்கிறது? ட்ரிம் பண்ணி போட்டுக்கோ. ஓகே, தாடி ட்ரிம் பண்ணிக்கோ, நோட் பண்ணிக்கோ. இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் சார்? ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும்? மாப்பிள்ளை நேச்சுரலா சாப்பிடணும். பாருங்க சார், எங்க ஆப்ல ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கேட்போம். பெரிய விஷயம் தான்ப்பா. நோட் பண்ணிக்கோ. மாப்பிள்ளை ஷுட் ஈட் ஒன்லி ஃப்ரூட்ஸ். சார்
மாப்பிள்ளை கண்ணாடி போட்டுருவோமா? இல்லப்பா, மாப்பிள்ளை கண்ணாடி வேண்டாம். சார் கண்ணாடி போட்டதான் சார் அவர் அமெரிக்கா லுக்கு வரும். ஓ அப்படியா, சரி போடுங்க. நம்ம வர பக்கு போட்டிருக்கோம், கண்ணாடி போட்டு. ஓகே, கண்ணாடி நோட் பண்ணிக்கோ. என்னப்பா இமேஜ் வந்துச்சா? சார் லோட் ஆகிட்டு இருக்கு சார். என்னப்பா இது லோட் ஆயிட்டு இருக்கு? டெமோல விறுன்னு வந்துருச்சு. இப்ப என்ன இப்படி சுத்துது? சமாளிங்க கிளைண்ட்ட. சார் உங்களுக்கான மாப்பிள்ளைய அமெரிக்கா ஃபுல்லா வள வீசி தெரிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள உங்க ரெக்கமெண்ட் சொல்லிடுங்க சார், சேர்த்து தெரியும். சார் ரெக்கமெண்ட். சாரி சார். என்ன சார் சகுனமே சரியில்லை? ஆமா சார், சகுனம் சரியில்லை. இருக்கட்டும் சார், நீங்க ஒரு ரெக்கமெண்ட் சொல்லுங்க சார், நம்ம மாப்பிள்ளை பாத்துக்கலாம். சார் ஆஞ்சநேயர் சரி 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 விடுங்க. இவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய சங்கீத குடும்பம். ஓகே. அதனால பொண்ணு சூப்பரா பாடலாம். பாடுற பொண்ணுக்கு நல்ல குரல் வளம் இருக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து பெரிய விளையாட்டு வீரர். ஆஹா. இந்த பொண்ணு வந்து சூப்பரா ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி விளையாடுற பொண்ணா சூப்பரா ஒன்று பிடிச்சி போடுங்க பார்ப்போம். அப்ப கால்பந்து வீராங்கனை நோட் பண்ணிக்கிறேன் சார். போடுப்பா, போடுங்க. சொல்லுங்க ஆஞ்சநேயர் சார். அடுத்தது அதுக்கப்புறம் எல்லார் வீட்லையும் கேட்குற மாதிரி வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை ஓகே, வீட்டை நீட்டா வச்சுக்கணும். ஏம்பா கடைசியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்க குடும்ப பாரத்தை நல்லா சுமக்கிற மாதிரி இருக்கணும். குடும்ப பாரம். ஓகே, குடும்ப பாரத்தை சுமக்கணும். அவ்வளவுதான்ப்பா ரெக்குவயர்மெண்ட். சார் நோட் பண்ணிட்டேன், படம் வந்துகிட்டு இருக்கு, நல்லா பாருங்க. ஆஞ்சநேயர் சார் போட்டோ வருது சார். சார் போட்டோ வருது. ஆமாம், நீ சொன்னதெல்லாம் வருது பாரு. ஆமா சார் தாடி இருக்கு, மீசை இல்ல சார், கோட்டு போட்டுருக்கான் சார், பையன் கண்ணாடி போட்டிருக்கான் சார், அமெரிக்கா மாப்பிள்ள சார். சார் பொண்ணு போட்டோ வருது சார். சார் பொண்ணு படம் கட்டியிருக்கா சார், நகை போட்டிருக்கா சார், முடி மாறி இருக்கா சார். சார் ஆஞ்சநேயர் சார். சார் குரங்கு சார், அது கழுத சார். என்ன சார் இது, பொண்ணு பையன் போட்டோ காமிக்கணும்னு சொல்லிட்டு ஜூவை காமிச்சிருக்கீங்க. நான் என்னப்பா பண்றது, எனக்கே தெரியும், எனக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. சார் இது என்னது, இவ்வளவு அநியாயம், பாவம் இந்த பையன். மொத்த காசி விபிஎஸ்ல போட்டு கடைசியில வீணா போனவர்களால் பாதிக்கப்பட்டவர் சங்கத்துல சேர்த்து விட்டானுங்கப்பா. என்ன சார் இது இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கே ஒன்றும் புரியலப்பா. யோ ப்ராஜெக்ட் மேனேஜர், என்ன நடக்குது? உய் நான் கேக்குறேன் இப்போ. மாமனார், வாட் டிட் யூ டு? ஐயோ, வாங்கடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சார் கரெக்டாக தான் சார் லோட் ஆகிருக்கு. அவங்க கேட்டதெல்லாம் கரெக்டாக தான் சார் கொடுத்துருக்கோம். யோ, டேட்டிங் ஆப்னு சொல்லி மேப்பிள் மேட்ஸ்ன்னு சொல்லி என்னடா ஜூம்மேட்ஸை டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, எஸ்கேப் ஃப்ரம் ஹியர். நான் கிளையண்ட்டை பார்த்துக்கிறேன். மிஸ்டர் வி கல்யாணம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? என்ன பிரச்சனை? சார் என்ன ஹெல்ப் சார் நீங்க பண்றது? பொண்ணு மாப்பிள்ள போட்டோ காமிச்சா பொண்ணு மாப்பிள்ள போட்டோ காமிச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு மூஞ்ச பாருங்க சார். நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? சார் என்ன கேட்டீங்க சார்? சார் பொண்ணு நல்லா பாட்டு பாடணும்னு சொன்னேன் சார். அழகா பாடும் சார், அழகா பாடும். சார் பொண்ணு நல்லா வீடு சுத்தமா வச்சுக்கணும்னு சொன்னேன் சார். சார் ஒரு பேப்பரை கீழே போட்டு பாருங்க சார், எப்படி சுத்தமா வைக்கணும்னு பாருங்க. சார் பொண்ணு ஃபுட்பால் பிளேயரா இருக்கணும்னு கேட்டேன் சார். பின்னால நின்னு பாருங்க சார், எப்படி எட்டி உதைக்கும் பாருங்க சார். சார் என்னோட குடும்ப பாரத்தை தாங்கணும்னு சொன்னேன் சார். சூப்பரா தாங்கும் சார், 1.5 டன் கூட தாங்கும் சார். அப்படின்னா அந்த ரெண்டு நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. யோ ஆஞ்சநேயா, யோ சகல, கல்யாணம் பண்றேன்னு சொல்லி கனடால இருந்து துபாய் வரைக்கும் கூட்டு வந்தீங்க. இதுக்கு கிராண்ட் ஜூக்கே போயிருக்கலாம்யா. கல்யாண மாலைன்னு டைட்டில் வச்சுட்டு ஆப்புக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சாங்களே, அப்ப தெரியல. கல்யாண மாலைன்னு பேர் வச்சோம், ஆனா கல்யாணம் ஆகலை. கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு டெவலப் பண்ண ஆப்பு கல்யாணத்துக்கு வச்சிருச்சு ஆப்பு.